இந்த நாய் வேலுச்சாமி என்னைக்காவது காமராஜர் பிறந்த நாளுக்கு போய் மாலை போட்டிருப்பானான்னு கேளுங்க. காமராஜர் வாரிசுகளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பானான்னு கேளுங்க. எவனா பிஜேபி காரனா எவனா காங்கிரஸ் காரனா காசை கொடுத்து பேச வைக்கிறான். இந்த திமுக விமர்சனம் பண்றான். திமுக விமர்சனம் பண்றதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா வேலுச்சாமி? நான் ஏதாவது திருச்சி சம்பந்தப்பட்டதே இந்த கட்சியில குறை இருக்கு, இங்க தோல்வி இருக்கு அப்படின்னு சொன்னா போதும், உடனே ஒரு செருப்பு மாலையை போட்டு நீ யாரா சொல்றது, நீ யாரா வந்துருவான் ஒரு கூட்டம். ஏண்டா நீ சோத்த போட்டு தந்தீங்களா நீங்களா? இன்னைக்கு பேசினா திருச்சி வளர்த்தாம கலைஞர் என்ன தியாகியான்னு கேட்ட போது அவன் வீடு ஏறி போய்க்கிறவனாமா? என்ன நம்ம அரசியல் பண்றோம்? கண்ட கண்ட நாயெல்லாம் நம்மளை கேட்கிற அளவுக்கு அவன் கேட்கிறான வேலுச்சாமி தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமான்னு. வேலுச்சாமி நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன்டா. நீ ஒரு அகில இந்திய காங்கிரஸ், தமிழ்நாட்டை ஆண்ட காங்கிரஸ், காங்கிரஸ் எங்கேயாவது தனிச்சு நின்று ஒரு டெபாசிட் வாங்க முடியுமா பாரு, ஈவன் கன்னியாகுமரியிலே கூட. அதெல்லாம் அந்த காலம் போச்சு. நீ கட்சி வளர்க்கறதுக்கு எந்த காங்கிரஸ்கார இது பண்ணா? நாங்க இன்னும் அன்னை சோனியா காந்திக்கு மரியாதை கொடுக்கிறோம், இன்னும் ராகுல் காந்திக்கு மரியாதை கொடுக்கிறோம். அகில இந்திய அளவுள்ள இந்தியா கூட்டணி வச்சுட்டு அகில இந்திய அளவுள்ள காங்கிரசுக்கு ஒரு விசுவாசமுள்ள கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான்டா வேலுச்சாமி. நீ எல்லாம் எங்களை விமர்சனம் பண்ற. ஆதன் டிவில இருந்து ஒவ்வொரு டிவியா போய் கருணாநிதி 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 கருணாநிதிக்கு இல்லடா, தலைவர் கலைஞருக்கு இல்ல, தலைவர் கலைஞருடைய தொண்டை செருப்புக்காக மாட்டடா. நீ காங்கிரசுக்கு பதில் கொடுக்க தெரியாம இல்ல. இன்னைக்கு சொல்றேன், கன்னியாகுமரியை தவிர எங்கேயும் காங்கிரஸ் இல்லாம நம்மளால ஜெயிக்க